வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு செஞ்சு மாங்காய் சாதம் எப்படி செஞ்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி மாங்காய் தொக்கை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றதும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். நான் ஒரு 4 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவி வச்சுக்கோங்க. அந்த தொக்கு அடிப்பாங்க இல்லைங்களா, அதில் பண்ணி ஒரு 5 மாங்காய் இல்லை 4 மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவைன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள். இப்போது ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு ஒரு 10 முந்திரி, கருவேப்பிலை. இவ்வளோதான். இதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பும் போட்டுருங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் செவரட்டும். ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி, மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள். இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாங்காய் தொக்கை நம்ம இதில் போட்டுடலாம். மாங்காய்க்கு தேவையான உப்பு போட்டு, உப்பு ஒரு கல் ஜாஸ்தியாகவே போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாத்துக்கு போட சொல்ல உங்களுக்கு அது செட் ஆகிடும். மாங்காய் எல்லாம் அது பாருங்க, இப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு மாங்காய் ஒன்றா சேர்ந்து வரணும். வந்துட்டு சுத்தூரும் எண்ணெய் வரணும். அப்போ தான் அந்த மாங்காய் உங்களுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சுத்தூரும் எண்ணெய், இதை பாருங்கள், இப்போவே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா கலந்துக்குங்க. எல்லாம் ஒன்றா செட் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள், சுத்தூரமும் எண்ணெய் உங்களுக்கு வெளியே வந்துடுச்சு. நடுவில் எல்லாம் கூட எண்ணெய் வெளியே வருது பாருங்கள். அந்த மாதிரி வர சொல்ல தான் உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட சொல்லவே உங்களுக்கு எல்லாம் ஒன்றா கலந்துடணும். இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது ஆயிடுச்சு. இப்போது எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்து மாங்காய் சாதம் பசிஞ்சு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், மாங்காய் சாதமும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான்.